ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 சிவிக்ஸ் யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். ஹியூமன் ரைட்ஸ். ஸோ உங்களோட சிவிக்ஸோட யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ன்ற டாபிக் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் ஆன் டு த லெசன். இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் வாட் ஆர் கமிங் டு டெல் இஸ் டோட்டலாக இந்த லெசனில் எதை பற்றி பேஸ் பண்ணி நமக்கு இருக்குது அப்படின்னு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா நமக்கு எப்படி ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு, ஸோ எதோட சப்போர்ட்டில் நமக்கு கிடச்சிச்சு, தென் நெக்ஸ்ட் அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த லெசனில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த டீப் நோட் இன் ஹியூமன் ரைட்ஸ் வி கேன் see an incident. You may notice a day here, 7th June 1893 and the name M.K. Gandhi. So, and this is the thing which I had presented in South Africa. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இன்சிடெண்ட் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஹீ டுக் அப் த ஃபைட் அகெயின்ஸ்ட் ரேஷியல் ஒப்பர்ஷன். His active non-violence started from that day. ஸோ இந்த டே 7 June 1893 தான் ஒரு இனம்னு சொல்லுவாங்க. ரேஷியல் அப்படின்னா இனம்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஷியல் ஆப்ரேஷன் அப்படின்னா அடக்குமுறை. ஸோ அப்போது ஒரு இனத்தை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு பர்டிகுலர் கேட்டகரியாக பீப்புளை பிரித்து அவங்கள பேஸ் பண்ணி அவங்கள எப்படி வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவர் இந்த இன்சிடெண்ட்டில் தான் ரியலைஸ் பண்ணார். ஸோ அந்த மொமெண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியல் ஆப்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவரோட சத்தியாகிரகாவை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ மகாத்மா காந்திஜி தான் அதை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ எந்த இடத்துல அங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அதுக்காக வந்து ஒரு இந்த மாதிரி மொமெண்ட்டை மட்டும்தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டில் நவ் இட் இஸ் தேர் அண்ட் வி ஆல் நோ ஹீஸ் த யங் ஏஜ் ஆஃப் காந்திஜி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த இன்சிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 7th June 1893 பார்த்தீங்க அப்படின்னா பெரிட்டோரியா அப்படின்ற பிளேஸ்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அங்கேருந்து ஒயிட் மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் வந்து ட்ராவல் பண்ண வராரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒயிட் மேன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரேஜில் உட்காந்துருக்காரு அந்த ட்ரெயினில். ஸோ அதை அந்த நோட் பண்ண அந்த ஒயிட் மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யார் வந்து இவருக்கு என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுத்தது, ஹவு கேன் யூ கிவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவரை வந்து அந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுட்டார். ஸோ இந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டர்மாரிட்ஸ்பர்க். ஸோ பீட்டர்மாரிட்ஸ்பர்க்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டார். அந்த தள்ளி விட்டவர் ஒயிட் மேன், கீழே விழுந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்திஜி. ஸோ அந்த மொமெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியல் ரேஷியல் ஆப்ரேஷனை வந்து எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். பட் அதுக்கு நம்ம கையில் எடுக்கிறது ஒரு வயலன்ஸாக இருக்கக்கூடாது, நான் வயலன்ஸ், அதாவது அடித்து பிடிச்சிட்டு ரொம்ப வயலண்ட்டாக சண்டை போட்டு வாங்காமல் அமைதியான வழிமுறையில் உண்மையான முறையில் வாங்குறது தான் சத்தியாகிரகான்னு சொல்லுவோம். ஸோ நான் வயலன்ஸ் மூலயமா வந்து நம்ம எப்படியாவது இந்த மொமெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த மொமெண்ட்டில் மகாத்மா காந்திஜி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக, இன வெறின்னு சொல்லுவோம் ரேஷியல்னா, அங்கே இன பாகுபாடு, அதுதான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் த இண்டியன்ஸ், நம்ம இந்தியன்ஸ் மேலே அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒயிட் அந்த மேன் வந்து பண்ணது வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்தார். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வயலன்ஸ் முறையில், அதாவது மற்றவங்க எல்லாமே வந்து போராடுற விதம் ஒரு மாதிரி இருந்தால் காந்திஜியோட போராட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வயலன்ஸில் தான் இருக்கும். தென் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் காந்திஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர். பட் அவரோட ஸ்கின் டோன், அந்த கலர் வந்து மாறின ஒரே காரணத்துக்காக அவர் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவர் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒயிட் மேன் அவரை தள்ளி விட்டது வந்து அவருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா நிறைய பேசிஸில் மக்கள் வந்து என்ன ஆகிட்டுருக்காங்க, டிஸ்கிரிமினேஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதை தனித்தனியாக வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாட் ஒன்லி கலர், பேஸ்ட் ஆன் தேர் ரேஸ், அதுவுமே இனம் தான் சொல்லுவோம். ரேஷியல் ரெண்டுமே இனம் தான். ஜெண்டர்,
ஆணா பெண்ணா, மேல் ஆஃப் ஃபீமேல், பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே பிறக்கிறாங்க, அவங்க கேஸ்ட் என்ன, அவங்க ரிலீஜியன் என்ன, அவங்களோட எஜுகேஷன் என்ன, இந்த மாதிரி ஸோ ஒன் நிறைய கேட்டகரியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அதுதான் வந்து டிஸ்கிரிமினேஷன், பிரித்து பார்க்குறாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்க்குறதுனால எல்லா ஹியூமன் பீயிங்காலும் என்ன ஆக முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிடைக்க வேண்டிய ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கிடைக்காம போயிடுது. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒருத்தவங்களும் நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த பேசிக் நீட்ஸ் கிடைக்காம போகிற ரீசன்னால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வயலன்ஸ் சத்தியாகிரகாவை வந்து காந்திஜி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவரோட அந்த மொமெண்ட் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அந்த டேலேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்திஜிக்காக இந்த இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன ரீசன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி. தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன? ஓகே, ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு காமனாக ஒரு பீப்புளுக்கு பொதுவாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். அடிப்படையாக அவங்களுக்கு தேவைப்படுற உரிமைகள் வந்து இருக்கணும். ஒரு மனுஷனாக பிறந்தா அந்த ஹோல் மனுஷன் எல்லாமே ஈக்குவலாக ட்ரீட் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இங்கே நம்மளோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட், what is human right? The UNO na United Nation Organization. In the United Nation Organization பார்த்தீங்க அப்படின்னா they had given a definition for what is human rights. அவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. Everyone is entitled to these rights without discrimination. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரைட்டுன்றது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எல்லாருக்குமே அடங்கக்கூடியது, இன்ஹெரண்ட்னா அடங்கக்கூடியது. இதில் வந்து தனியாக வந்து ரிகார்ட்லெஸ் எதில் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னா, அவங்களோட ரேஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி. நேஷ்னாலிட்டி எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க ஆணா பெண்ணா, அவங்க இனம் என்ன, அவங்களோட லாங்குவேஜ் என்ன, அவங்க ரிலீஜியன் என்ன, அவங்க ஹையர் கிளாஸாக லோயர் கிளாஸாக, இந்த மாதிரி எதையுமே பிரித்து பார்க்காம எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேர்ல்டில் நம்மளோட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டைம் பீரியட்லேருந்தே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃப்ரீடம்காக நம்ம போராடினது, நம்ம ஈக்குவாலிட்டிக்காக போராடினது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துக்காக தான். ஸோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, 24th October 1945. இவங்களோட மெயின் மோட்டோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்களோட வாரில் அவங்க டீல் பண்ணாங்க, அது வந்து ஃப்யூச்சரில் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட மெயின் மோட்டோ. ஸோ கம்மிங் ஆன் டு த நெக்ஸ்ட், இந்த லெசனில் இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம 2 days ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ, 10th December. Okay, so 10th December is the Human Rights Day and 24th October 1945 is UNO Day. ஸோ இதில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 days நம்ம ஞாபகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இது நம்ம ஷார்ட்டாக என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா UDHR. ஸோ யுனைடெட் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இவங்களோட மெயின் மோட்டோவே என்ன, ஹியூமனுக்கு ரைட்ஸ் கரெக்டாக வந்து ரீச் ஆகுதா அப்படின்றது தான். ஓகே, ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கு எல்லா விதத்துலேயுமே ரைட்ஸ் போய் சேருதான்னு வந்து பார்க்குறது, அதுக்கு தேவையான டிராஃப்டிங் ரெப்ரசன்டேஷன் லீகலாகவும் அவங்களோட ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருந்தாலும் இவங்க என்ன ரைட்ஸ் வந்து சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மோட்டோ. ஸோ இவங்களோட டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஜென்ரல் அசம்பிளி பாரிஸில் பார்த்திங்கன்னா 10th December 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. 10th December 10, 1948. Okay, so this was the day. And then
1948 வந்து இவங்களோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் அவங்களோட நேஷ்னல் ஜென்ரல் அசம்பிளி பாரிஸில். ஸோ இவங்களோட மெயின் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ரெசல்யூஷன் படி இவங்க அதில் இது பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 217. ஸோ இவங்களோட காமன் ஸ்டாண்டர்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த நேஷன் பீப்புளுக்கு போயிட்டு ஹியூமன் ரைட்ஸ் ரீச் ஆகணுன்றது. ஸோ உங்களோட ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் to be universally protected, and UDHR has the translated into many languages. ஸோ நம்ம ஆல் ஓவர் த நேஷன் அப்படின்னும் போதே தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கவுங்களோட மதர் டங்குக்கு ஏற்ற மாதிரி UDHR வந்து அவங்களோட டிக்ளரேஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. There are 30 articles in the Universal Declaration of Human Rights. ஸோ இவங்களோட 30 ஆர்டிகல்ஸும் வந்து எதை பற்றின கேரண்டி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து நம்ம சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றது. இது எல்லாமே நம்மளோட பீப்புளுக்கு போய் சேருதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காம கட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்த்து அதை வந்து கரெக்டாக இது ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸோட மெயின் ஒர்க். ஸோ இவங்களோட சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் ப்ளஸ் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி we can see another incident about another personality, மண்டேலா. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் அப்பத்தைடு அப்படின்னா அதுவுமே நிறவெறின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அப்பத்தைடு. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறவெறிக்காக போராடினாங்க. 27 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மண்டேலா ஜெயிலில் இருந்திருக்காரு. ஸோ அப்பத்தைடு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பெரிய டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒதுக்க வைக்க காரணத்தில் அப்பத்தைடு அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய டிஸ்கிரிமினேஷனாக கன்சிடர் ஆச்சு. ஓகேவா? ஸோ அவங்களோட ரேஷியல் கிளாஸிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் அவங்க போய் சர்வைவ் பண்ணுற இடமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வாஸ் த கவர்னிங் பாலிசிஸ் இன் த country by the monitoring whites over majority non-whites. ஸோ நம்ம ஏற்கனவே ஒயிட்ஸ் வந்து எவ்வளோ மெஜாரிட்டியாக இருந்தாங்க அப்படின்றது நம்ம சில இன்சிடென்ட்ஸில் பார்த்துருப்போம். ப்ளஸ் நம்மளோட மகாத்மா காந்திஜியோட இன்சிடென்ட்லேயும் பார்த்தோம். இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க செஞ்சாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ இவங்க வந்து அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை இவங்களும் அவங்களோட கையில் எடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த அப்பத்தைடு கூட்டத்திலே இருந்த தட் இஸ் அந்த நிறவெறியில் ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து வந்தவரே தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுத்த வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் போய் ரீச் ஆகி இவர் நிறைய பேருக்கு எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சார். ஸோ அது காரணமாக அவர் வந்து அந்த சுற்றி இருக்கிற மற்றவங்களோட ரேஷியல் சிவில் வார் வந்து ஏற்பட்டு அவர் வந்து என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடைக்கப்பட்டார். 27 இயர்ஸ் வந்து ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் சுற்றி இருந்தவங்க மற்ற கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக கொண்டு போய் இவர் எப்படி ஜெயிலில் அடைச்சிருக்கீங்களான்னு சொல்லி பிரசிடெண்ட் FW கிளர்க் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1990 தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலாவை ரிலீஸ் பண்ணார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலா எடுத்த அந்த எஃபர்ட்டும் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கிளர்க் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். 1994 வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி ரேஷியல் ஜென்ரல் எலெக்ஷனை ஹெல்ப் பண்ணாங்க. அதில் மண்டேலாவும் கலந்துக்கிட்டார். அங்கே வந்து ஆஃப்ரிக்கனோட நேஷ்னல் காங்கிரஸில் இவர் வெற்றி பெற்று இவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் மேன்லேருந்து வந்த ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் ஆகப்பட்டார். அதாவது அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை டோட்டலாக பிளாக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது இவர் என்ன பண்ணார், மல்டி ரேஷியல், அதாவது எந்த இனத்தில் இருக்கவங்கனாலும் போட்டி போடலான்னு போட்டி போட்டு அதில் இவர் ஜெயிச்சு பிரசிடெண்ட்டாக ஆனார். ஸோ நவ் கம்மிங் ஆன் டு த அவர் டாபிக், த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதுக்கு முன்னாடி எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் வர்றது தான். ஸோ இப்போ எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் லைஃப் இருக்குது அப்படின்னா அந்த சோஷியல் ரைட்ஸ் அவங்களுக்கு என்னென்ன அதெல்லாம் வேணும்னா ஒரு பொதுவாக சொசைட்டியில் எது நடந்தாலுமே அவங்க வந்து ஃபுல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கணும். அது வந்து ஒன் ஆஃப் த சோஷியல் ரைட். அதே எக்கனாமிக் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து என்ன கேரண்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து அவங்களோட எல்லா நீட்ஸுமே அவங்க வந்து மீட் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் நமக்கு தேவைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நமக்கு அது கிடைக்குதா, அது இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் நீட் நமக்கு நிராகரிக்கப்படுதா, நம்மளோட பாவர்ட்டி லைன்லேருந்து வந்து அதாவது சாப்பாடு கிடைக்குதா, ட்ரெஸ் கிடைக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான நெசசிட்டிலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்குதான்னு நம்மளோட நீட்ஸ் கிடைச்சா நமக்கு வந்து எக்கனாமிக் ரைட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டில் ப்ரிசர்வ் ஆகுதா, அதாவது நம்மளோட நாடு முழுவதும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா, இல்லை ஏதாவது ரொம்ப பின்தங்கிய நாடுகள் இருக்கா ஈக்குவல் இல்லாமல் அப்படின்றதெல்லாம் நோட்டிஃபை பண்ணுறதும் யூடிஹெச்ஆரோட ஒர்க்கு. கல்ச்சுரல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்ச்சுரல் ரைட்ஸ் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எந்தெந்த பாரம்பரியம், எந்த வம்சாவளி, எந்த ஒரு அவங்களோட ரீஜியனில் இருக்காங்களோ அந்த ரீஜியனில் என்ன கல்ச்சரோ அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அந்த இடத்துல யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்க என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு தனி மனிதனுக்கும் அவனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும். அந்த டிக்னிட்டியை விட்டு கொடுக்காம யாரையும் வந்து இங்கே பிரித்து பார்த்து அவங்களோட கல்ச்சுரல் ரைட்ஸை டிசைட் பண்ண கூடாது. இதையும் பார்க்க வேண்டியது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸோட ஒர்க். தென் நெக்ஸ்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவில் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு டெமோக்ரஸிக்கு, அதாவது அவன் ஓட் போடுற உரிமையிலேருந்து ஒரு சிட்டிசனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்கிறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் த சிவில் ரைட். அது எய்தர் கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை நான் கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், சோஷியல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே எப்படி ஒரு ஹியூமன் ரைட்ஸில் வந்து எத்னிசிட்டி, ஜெண்டர், ரேஸ், கலர் இதெல்லாம் பார்க்காம வந்து எல்லாமே கிடைக்கணுமோ அதே மாதிரி சிவில் ரைட்ஸும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கிடைக்கணும் எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் சொசைட்டிக்கும். தென் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னு அவங்களா டிசைட் பண்ணாமல் அதையும் நம்ம கையிலே தான் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. டெமோக்ரஸி, ரைட் டு ஓட்டுன்ற மூலயமா. ஸோ ஆல் தி சிட்டிசன் அந்தந்த கண்ட்ரியோட சிட்டிசனுக்கு வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எந்த பார்ட்டிசிபெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்மளை லீடர்ஷிப் பண்ண வைக்கணும் அப்படின்ற அந்த அதிகாரத்தையும் நமக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த பொலிட்டிக்கல் அண்ட் civil rights. Then coming on to the fundamental rights. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து நம்மளோட உரிமையை வந்து நமக்கு எடுத்து கொடுக்குற ஒரு ரைட்ஸ். ஸோ மொத்தமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. 6ல் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டு ஈக்குவாலிட்டி, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights to constitutional remedies. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது உங்களுக்கு 2 மார்க்லேயுமே வரலாம். ஸோ இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கம்மிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் திங், ரைட் டு ஈக்குவாலிட்டி. அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம் அப்படின்றது தான். இங்கே ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், யார் வந்து அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சோ இல்லை அவங்களோட கேஸ்ட், ரிலீஜியனை வச்சோ அவங்கள வந்து ஈக்குவாலிட்டி பார்க்காம அன்பேலன்ஸ்டாக பார்க்கக்கூடாது. எல்லாருமே வந்து சமம் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், என்ன படித்தோம் அப்படிலாம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கக்கூடாது. எல்லாரையுமே வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் பொதுவாக பார்த்து தான் வந்து ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க செகண்ட்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் நம்ம எந்தெந்த கேட்டகரியிலலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சு சுதந்திரம், நம்ம என்ன சொல்ல வரோன்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஒரு கூட்டம் கூட்டுறதுலையா இருக்கட்டும், இல்லை வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது, யூனியன் ஃபார்ம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது, நம்மளோட இந்தியாவில், அதுவும் நம்மளோட இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா நம்மளோட இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கேனாலும் போய் செட்டில் ஆகுறான்ற அந்த உரிமையாக இருக்கட்டும். தென் நமக்கு வந்து நம்மளோட மூவிங், நம்மளோட டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் நம்ம மூவ் ஆன் பண்ணி வரலாம், எங்கேனாலும் நம்ம சர்வைவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்மளோட ஃப்ரீடம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஆக்குபேஷன் பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோம், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், என்ன ப்ரொஃபஷன் எடுக்க போகிறோம், என்ன ட்ரேடிங் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்னாலும் நம்மளோட தான்ன்றது தான் வந்து நமக்கு கிடைக்கிற உண்மையான ஃப்ரீடம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரைட் டு ஃப்ரீடம். ஸோ அகெயின் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம். நம்ம பேச்சு சுதந்திரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம கருத்து கொடுக்குற சுதந்திரமாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம், நம்ம வந்து ஒரு
கேதரிங் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது கூட்டம் கூட்டணும்னு நினைக்கிறோம், இல்லை அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும், யூனியன் ஃபார்ம் பண்ணணும், இல்லை நான் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு அங்கேயே நாங்கள் தங்க போகிறோம், அதுதான் நாங்கள் அங்கே இனிமேட்டு அங்கேயே தான் இருக்க போகிறோன்றதா இருந்தாலும், இல்லை வந்து நம்ம வந்து ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட டெரிட்டோரிஸில் எந்த மூலையிலனாலும் நம்ம மூவ் ஆகி போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம எந்த ப்ரொஃபஷன் எடுக்கிறோம், எந்த ஆக்குபேஷன், எந்த ஜாப் பிடிச்சிருக்கு, எந்த மாதிரியாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது நம்மளோட செலெக்ஷனுக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். தென் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், தேர்ட் ஒன். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா இது வந்து 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க யாராவது மைன்ஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ இல்லை மற்ற வேலைகள் செஞ்சாலோ அந்த குழந்தைங்கள வந்து கான்ட்ராக்ட்லேயோ இல்லை கான்ட்ராக்ட் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயாகவே வச்சுருந்து அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அவங்கள வேலை வாங்கினாங்க, இல்லை அவங்களோட வயசுக்கு மீறி வேலை வாங்கினாங்க, இல்லை வேலை செய்கிறதே இப்போ கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கடியில் வரும்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேர்ட் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன் அப்படின்னும் போது ஒரு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான ரிலீஜியனும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, இல்லை வேறு எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்சைன்ஸ் அப்படின்னா நம்மளோட மனசார நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு உண்மையாக நம்மளோட சோல் சொல்கிறத நம்ம கேட்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ ஒரு சிட்டிசனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மனசாட்சிப்படி அவங்க வந்து எந்த விதத்துலேயுமே அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட முழு சுதந்திரமாக இருக்கட்டும், அவங்களோட மனசாட்சிப்படி அவங்க சொந்த விதத்தில் எந்த ரிலீஜியனை வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது அவங்களோட மனசாட்சி ஒத்துழைக்கிறபடி அவங்க எந்த ரிலீஜியனில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். தென் ஃபிஃப்த் ரைட் பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தை எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து அதை வந்து நம்ம எப்படி தொடர்ந்து அடுத்த நம்மளோட ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதும், அதே மாதிரி அந்த பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஸ்கூலோ அசோசியேஷனோ சொசைட்டியோ ஒன்று சேர்ந்து நம்மளோட ட்ரெடிஷனையும் நம்ம கல்ச்சரையும் வளர்க்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லேயும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்கவுங்களோட ரிலீஜியனை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஸ்கூல்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸுமே வந்து என்ன பண்ணுது, ரிலீஜியனையும் சரி கல்ச்சரையும் சரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அவங்களோட ரைட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், கிராண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஸ்டிடியூஷனும் வந்து நான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் தரமாட்டேன் அப்படின்னு வந்து எந்த ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனும் வந்து அவங்க கேஸ்ட்டை வச்சோ கலரை வச்சோ க்ரீட், அதாவது அவங்களோட எந்த வழியிலையுமே அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அட்மிஷன் ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இந்த கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் எது கேரண்டி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கான கேரண்டி கொடுக்குதுன்னு அப்படின்னா, நமக்கு இப்போ கொடுத்துருக்குற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, ரைட் to equality, right to freedom, against exploitation, right to freedom of conscience and religion, cultural and educational rights, இது எல்லா ரைட்ஸுமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு டினைனும், அதாவது எதுலேயுமே ஒரு ஸ்டாப் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ இந்த ரைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா WRITS அப்படின்ற ரைட்ஸை வந்து நமக்கு இஷ்யூ பண்ணாங்க. ஓகே, WRIT ரைட். இந்த ரைட்ஸ்க்கான கவர்மெண்ட் அத்தாரிட்டி எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லீகல் அத்தாரிட்டி ஆர்டர் வந்து இது வந்து நம்ம செய்யணும், எது மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், எதில் வந்து நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து
கொடுத்துருக்க ஆர்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் ஆர்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டரை நம்ம யூஸ் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோன்னா அந்த சிட்டிசனுக்கு தேவையான அந்த ரைட்டை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸோட பேசிக் இதே வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற சட்டம் வந்து தப்பாக டேர்ம் ஆச்சு, அதாவது தப்பாக வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணி மறுபடியும் எல்லா ரைட்ஸையும் மக்களுக்கு கரெக்டாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சிடெண்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களை பார்த்தோம் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா பிரித்திகா யாஷினி. ஸோ இவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்திகா யாஷினி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எஸ்ஐ போஸ்டிங்க்காக அவங்களோட கனவில் அதே மாதிரி எழுதி அந்த போஸ்டிங்கும் அவங்களுக்கு கிடச்சிச்சு. பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஜெண்டர் வந்து அங்கே மிஸ்டேக் ஆன ஒரே ரீசனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை போய் கிடைக்க வேண்டிய டைமில் தட்டி பறிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற அந்த ரைட்டை யூஸ் பண்ணி அங்கே அப்ரோச் பண்ணாங்க. அது மூலயமா கோர்ட்டில் அவங்களுக்கு வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் மூலயமா அந்த ரைட் அப்படின்ற அந்த ஒரு சட்டத்துக்கு மூலயமா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது இல்லையா, அதுவும் சரி ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை மறுபடியும் என்ன பண்ணாங்க வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வந்து நம்ம எந்த ஒரு ஜெண்டரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பிரித்திகா யாஷினி. இது வந்து நமக்கு இவங்களோட இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். Now let's see about the difference between human rights and fundamental rights. Human rights னு எடுத்துக்கிட்டோன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா the right that a human being deserves to serve with respect and freedom. அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு கிடைக்கணும், அதே சமயம் அவங்க ஃப்ரீடமாகவும் இருக்கணும் ஹியூமன் அப்படின்றவங்களுக்கு. அதே வந்து நம்மளுக்கு then human rights include those rights which are basic to a real life or an absolute. That is, it cannot be taken away. ஒரு ஹியூமனோட ரைட்ஸுன்றது வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து அதை எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு காமனாக ஒரு ஹியூமன் அப்படின்னு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த சலுகைகள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உரிமை அவங்களுக்கு தேவை. ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகக்னைஸ்ட் அட் இன்டர்நேஷ்னல் லெவல், அதாவது ஆல் ஓவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. அதே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்தந்த கண்ட்ரியோட சிட்டிசனை பேஸ் பண்ணி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அவங்களோட இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே அவங்க இருக்கலாம் அப்படின்ற ரைட்ஸ் இருக்குது இல்லையா. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ அப்போ அவங்களோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த சிட்டிசனுக்கு சில ரைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் என்னவோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்களோட லாக்கு ரிலேட்டடாக அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், அடிப்படை உரிமைகள். அதே செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த அடிப்படை உரிமைகளை கொடுக்கப்படும். தட் இஸ் பேசிக் ரைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரியை டோட்டலாகவே டிபெண்ட் பண்ணி தான், அதாவது அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷனை டிபெண்ட் பண்ணி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். அதே ஆனால் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3.3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 3.4 தட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், 3.5 நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், 3.6 ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அடுத்தடுத்தது என்னென்ன டாபிக், விமன் ரைட்ஸ், சைல்டு ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டாஸ், ஆர்டிஐ, இதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து 1 by 1 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ.